பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு பயிற்சிய பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் அண்ட் ஆர்டினரி பெர்சன் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெறைய பேர் நம்ம பிசினஸ்ல இப்ப எலிசர் மிஸ் பிசினஸ்ல ஜெயிக்காம போவதற்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பயிற்சி அண்டு மீட்டிங் ட்ரெய்னிங் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குழுவுக்காக பிரத்யேகமாக காலை 5:40க்கு பவர் மார்னிங் மீட்டிங் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேபோல இரவு 8:30 மணிக்கு ரெகுலரா கம்பெனி சைடுல ரொம்ப எக்ஸலென்ட்டா பயிற்சி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மீட்டிங், ட்ரெய்னிங் வர்றாங்களா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. இப்ப நம்ம குழுவுல இருக்கிற ஒருத்தர கேட்குறோம். "ஏன் சார் மீட்டிங் வரல? ஏன் சார் பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் உங்க கோர் லீடருக்கு பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் அத பண்ண மாட்டேங்க, இத பண்ண மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, எந்த கேள்வி கேட்டாலும் காரணம் ரெடியா வச்சிருக்காங்க. இன்னைக்கு 95% மக்கள் காரணம் சொல்றவங்களா தான் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அடிப்படையில காரணம் சொல்றவங்கள நம்ம பார்க்குறோம். 1 பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது ஃபைனான்சியல் இஷ்யூ. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 2வது ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ. தனக்கோ, தன் குடும்பத்தில உள்ளவங்களுக்கோ உடல்நிலை சரியில்ல அப்படின்னா, அதுக்கு ஃபோக்கஸ் நெறைய பண்றது. 3வது குடும்பத்திலேயோ, உறவினர்களிடமோ பிரச்சனைகள். அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைய நம்மளுதா எடுத்து பண்றது. இந்த 3யும் வச்சு தான் இன்னைக்கு 3500 காரணம் சொல்றாங்க. ஏன் சார் மீட்டிங் வரல அப்படின்னா, 3500 காரணத்துல இந்த 3ம் இருக்கு. இந்த காரணம் காட்டி ஓடி ஒளியறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்கள். இது சாதாரண மனிதர்களிடம் இருக்கிற ஒரு குணம். அதே மாதிரி வெற்றியாளர்கள் காரணம் சொல்லுவார்களா அப்படின்னா, கண்டிப்பா வெற்றியாளர்கள் காரணம் சொல்ல மாட்டாங்க. ஓடி ஒளிய மாட்டாங்க. சாதாரண மனிதர்களிடம் இந்த மாதிரி காரணம் காட்டி ஓடி ஒளிவாங்க. அதாவது சாதாரண மனிதர்கள் காரணம் காட்டி ஓடி ஒளியறவங்கள நம்ம நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து அ வெற்றியாளர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம். நோ எக்ஸ்கியூஸ். அதாவது இன்றைக்கு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நெறைய பேர் பொதுவாகவே டிசிப்ளின் இல்லாம தான் இருக்காங்க. ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க. குறிப்பிட்ட சில பெர்சன்டேஜ் மக்கள் மட்டும் டிசிப்ளினோட இருக்காங்க. இந்த டிசிப்ளின் இல்லாதவர்களுக்கு தான் டிசிப்ளினே இருக்காது. அதாவது டிசிப்ளினோட இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க. அப்ப டிசிப்ளின் இல்லாதவங்க, நாம டிசிப்ளினா இல்ல அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அ உணர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். இத மாத்திக்க மாட்டாங்க. இது அவங்கக்குள்ளேயே இருக்கிற மனநிலை. இப்ப பார்த்தீங்கன்னா, பவர் மார்னிங் மீட்டிங் பண்றோம். அ ஏன் வரல அப்படின்னா, "சார் நைட்டு 11:30 வரைக்கும் முழிச்சிருந்தேன் சார். நைட்டு படுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். அதனால வர முடியல சார்." இது எத்தன நாளைக்கு காரணம் சொல்லலாம்? 1 நாள், 2 நாள் சொல்லலாம். டெய்லி இந்த காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க டிசிப்ளினா இல்ல அப்படிங்கிறது தான். இதே வெற்றியாளர்கள் காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு படுத்தா கூட அலாரம் வச்சு டான்னு 5:30க்கு எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மீட்டிங்குள்ள வந்துருவாங்க. அத எப்படி செய்யணுமோ அப்படி முறையா பண்ணுவாங்க. 3 மணிக்கு படுத்தா கூட 5:35க்கு எழுந்திரிச்சு அவங்க வந்துருவாங்க. அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெர்சன்டேஜ் மக்கள் இப்படி இருக்காங்க. டிசிப்ளின்ங்கிறதே அவங்ககிட்ட இல்ல. ஆனா வெற்றியாளர்கள் அத உணர்ந்து, புரிந்து 100% அத எப்படி செய்யணுமோ அப்படி சரியா பண்ணுவாங்க. முறையா பண்ணுவாங்க. இதுதான் வெற்றியாளர்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு பல மடங்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும், அவங்க காரணம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்குங்க? டிசிப்ளின் இல்லாம இருக்கு பாருங்க. அதுல தான் இருப்பாங்க.
தன் வேலையை முழுமையாக எடுத்து செய்ய மாட்டாங்க. அந்த சாதாரண மனிதனிடம் 100% 100 மடங்கு வெற்றி அடையறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா கூட, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்ப அந்த சாதாரண மனிதன் 5, 10 ஆண்டுகள் கழித்து காரணம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. டிசிப்ளின் இல்லாம வாழ்க்கையில முன்னேற்றம் பெருசா இல்லாம தான் இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு காரணம். அப்ப இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நான் எந்த விஷயத்துக்கும் காரணம் சொல்ல மாட்டேன். காரணம் சொன்னவர்கள் காரியங்கள் வென்றதில்லை. காரியங்கள் வென்றவர்கள் காரணங்கள் சொன்னதில்லை. அப்ப நம்ம இனிமே பவர் பவர் மார்னிங் மீட்டிங் ரெகுலரா வந்துரலாம். 8:30 மீட்டிங்க்கு வந்துரலாம். இது வர்றதுக்கு தான் நெறைய பேர் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டோம். இனிமே நம்ம வந்து காரணம் சொல்ல மாட்றோம். நான் சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படிங்கிற விஷயத்த இங்க நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நெனச்சுக்குவோம். அப்ப இதுதான் வெற்றியாளர்களுக்கு உண்டான விஷயம். இனிமேல் காரணம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா நான் இனிமே இருப்பேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நான் உங்கட்ட ஒரு கேள்விக்கு முன்வைக்கிறேன். ஏன் மீட்டிங் வரல அப்படின்னு கேட்டா, அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு. அ இப்ப நான் வந்து ஒரு வேலையா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எலிசர் மிஸ்ஸுங்கிறது முதலீடு இல்ல, ரிஸ்க் இல்ல, யார்கிட்டயும் பணம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. 100,00,00,000 முதல் போட்டு ஒரு தொழில் துவங்கி இருக்கீங்க அப்படின்னா, அது உங்களோட சொந்த தொழில். அல்லது ஒரு 10,00,00,000 முதல் போட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களோட சொந்த தொழில். இந்த 10,00,00,000 பண்றதுக்கு, இந்த 10,00,00,000 நம்ம கைக்கு வரதுக்கு என்னென்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் குருவி சேர்க்கிற மாரி சேர்த்தோம்ல, அந்த அமௌண்ட்ட பேங்க்ல போட்டு வச்சிருந்தத எடுப்போம். நம்ம குழந்தைங்க, மனைவி, நம்ம கழுத்துல உள்ளது எல்லா நகையும் கொண்டு பேங்க்ல அடகு வச்சு, இந்த அமௌண்ட் 10,00,00,000க்கு வருதான்னு பார்ப்போம். முக்கியமான சொந்தக்காரங்க, அது அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், சித்தப்பா, சின்னம்மா யாருகிட்ட வேணுமாலும், நான் ஒரு 6 மாசத்துல உங்க அமௌண்ட்ட குடுத்தர்றேன். ஒரு ரூ. 10,00,000 குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறோம். முக்கியமான உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ நாள் பழகுன ஃப்ரெண்ட்ஸுகிட்ட, நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட ஒரு 10 இப்படியே குருவி சேர்க்கிற மாரி சேர்த்து ரூ. 10,00,00,000 போட்டு முதல் போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கங்க. ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு காரணம் சொல்லுவோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு ஒருத்தர் வர்றாரு. ஒரு ரூ. 5,00,000 சரக்கு எடுக்க வர்றாருன்னு வச்சுக்கங்க. "இல்ல சார் இன்னைக்கு வராதீங்க. நான் வந்து ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும்." அப்படின்னு காரணம் சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அந்த கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர அனுப்பிட்டு, நம்ம இங்க ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துருப்போம். ஆஃபீஸ்ல உட்காந்து எப்போ வருவாரு, "இந்தா எங்க வந்துட்டீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப ரூ. 10,00,00,000 முதல் போட்டதுனால, நம்ம காரணம் சொல்லாம, நம்ம சொந்த பிசினஸ்ங்கிறதுனால நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே தானங்க. இங்க முதல் போடல. ஆனா 40,00,00,000 சம்பாரிக்க முடியுங்கிறாங்க. 18 மாசத்துல 40,00,00,000 சம்பாரிக்க முடியுங்கிறாங்க. அப்ப இந்த மீட்டிங்க்கு நம்ம கேட்டோம்னா வரமாட்டேங்கிறாங்க. 1008 காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப ரூ. 10,00,00,000 முதல் போட்டு பிசினஸ் பண்றோம். அதனால வந்துர்றோம். ஆனா இங்க முதல் இல்ல. முதல் போட்ட மாதிரி நம்ம நெனச்சுக்கிட்டு எலிசர் மிஸ்ல வேல பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுமா? முடியாதுங்களா? கண்டிப்பா முடியும். அதுதான் நோ எக்ஸ்கியூஸ். எந்த மீட்டிங் ட்ரெய்னிங்க்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. 2வது கோல் ஓரியன்டட். அதாவது வெற்றியாளர்கள் ஆல்வேஸ் ஃபிக்ஸ் கோல். இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க.
வெற்றியாளர்கள் இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க, இலக்குகளை தேடி ஓடுகிறார்கள், இலக்குகளை நோக்கி பயணிக்கிறார்கள். இலக்கு யாருக்கு இங்க அதிகமா இருக்குதோ, அவங்களுக்கு பிரச்சனை சின்னதா இருக்கு. இலக்கு யாருக்கு சின்னதா இருக்குதோ, அவங்களுக்கு பிரச்சனை பெருசா இருக்குது. இலக்கு இல்லாத ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றோம்? எங்க போறோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து 3 மாசத்துல என்ன பண்ணுவோம்? 6 மாசத்துல என்ன பண்ண போறோம்? அடுத்து 1 வருஷத்துல என்ன பண்ண போறோம்? 18 மாசத்துல என்ன பண்ண போறோம்? 2 வருஷத்துல என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறது கிடையாது. இவங்க யாருங்க? சாதாரண மக்கள். அப்ப இலக்க வச்சு ஓடுறாங்கல்ல. இலக்கு இல்லாத ஆளுக்கு பிரச்சனை பெருசா இருக்கும். அதே அளவு பிரச்சனை இலக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனா, அவங்களுக்கு இலக்கு பெருசா இருக்கு. பிரச்சனை சின்னதா இருக்கு. நீங்க எப்படியாப்பட்ட நபர் அப்படின்னு பாருங்க. வெற்றியாளர்கள் தினமும் இலக்குகளை நிர்ணயிச்சு பயணம் பண்றோம். வெற்றியாளர்கள் தினமும் இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். அதை வச்சு பயணம் பண்றோம். இலக்குகள் ஒரு மனிதனை பெரிய வெற்றி அடைவதற்கு உதவு பண்ணுது. அதாவது இலக்குகள் நிர்ணயிச்சு ஓடும்போது அவங்க வெற்றி அடைவதற்கு இது உதவக்கூடியது. இலக்குகள் ஏன் அப்படின்னா, இலக்குகள் வச்சு பயணிக்கிறவர்கள் தான் மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க. ஏற்கனவே பல உதாரணம் நம்ம பார்த்துருக்கோம். இலக்குகள் வைத்து வேலை பார்ப்பவர்கள் சாதிக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் இலக்கு இல்லாமல் சோர்ந்து போறாங்க. மாணவர்களுக்கும் சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த வாரம் என்ன பண்ண போறோம்? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கும் அதாவது வியாழன், வெள்ளி 2 நாள் தான் இருக்கு. அப்ப நம்ம வித்ட்ரா குடுக்கணும். நம்ம 2 பேத்த பார்த்துருக்கோமா? 2 பேத்த பார்த்து 100% எஃபோர்ட் போட்டிருக்கோமா? அப்படின்னு யோசிப்போம். ஆனா சாதாரண மக்கள், போய் பார்ப்போம். வந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம். வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசி பார்த்தேன். அவங்க வரல. அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்ப 100% எஃபோர்ட் போட்டிருக்கோமா அப்படின்னு பாருங்க. அடுத்த வாரம் அதே பதில் சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். நம்ம 100% எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது, ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 100% வரும். வெற்றியாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 என்ட்ரி, 4 என்ட்ரி, 5 என்ட்ரி இப்படி ரெகுலரா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசுல நாடி, நரம்பு, ரத்தம், சதை, புத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா, தூங்குற நேரத்தில கூட எலிசர் மிஸ் சம்மந்தமா தான் கனவு வருமே தவிர, வேற எதுவும் வராது. எனி டைம் இன்னைக்கு யார பார்க்கலாம், எங்க போலாம், என்ன பண்ணலாம், எலிசர் மிஸ்ல எத்தனை பேத்த குடுக்கலாம், 10 பேத்த குடுத்தோம்னா 9,000 வருமே, 10 பாக்ஸ் ஃப்ரீ வருமே அப்படிங்கிறத 24 மணி நேரமும் எலிசர் மிஸ்ஸ பத்தியே தான் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. எண்ணங்கள், செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். பார்ப்போம். இன்னைக்கு போவோம், போய் பார்த்துட்டு வந்தா வருவான், இல்லைன்னா வர்றப்ப வரட்டும் அப்படின்னு அசால்ட்டா இருப்பான். 3வது ஸ்டே பாசிட்டிவ். அதாவது வெற்றியாளர்கள் எப்பவுமே பாசிட்டிவ் சைடுல தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், இட் கேஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2மே கலந்து தான் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். பாசிட்டிவ் மட்டுமே சக்சஸ் பண்ணும். பாசிட்டிவா இருக்கிறவங்க மட்டுமே வெற்றியாளர்களா மாறுவாங்க. அப்ப நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட எண்ணம், செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேர்மறையா தான் இருக்கணும். நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றியாளர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவா தான் இருப்பாங்க. எப்படி பார்க்கறது? நம்ம எம்எஸ்டி டீம்ல இருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ அருமையான மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல இரவு 7 மணிக்கு ட்ரெய்னிங் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி 5:40க்கு பவர் மார்னிங் மீட்டிங் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும்
கால் பண்ணி இரவு 8:30 மீட்டிங்க்கு வர வைக்கிறோம். வந்துட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்குறோம். இப்படி நம்ம குழுவுக்கு நம்ம குழுவுல இருக்கிறவங்கள சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ, அத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பெர்சன் வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே சாதாரண மனிதர்கள், இவங்களுக்கு என்ன பொழப்பு, பொழப்பு இல்லாம இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மீட்டிங் வா அப்படின்னு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, அதி புத்திசாலிங்க இருக்காங்க. இந்த தொல்ல தாங்க முடியாம மீட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு, அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மீட்டிங் ஆன் பண்ணி நம்ம என்ன நேர்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம மீட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். 100க்கு 60% மக்கள் மீட்டிங் ஆன் பண்ணி ஏன்னா நம்ம கேட்டுருவோம்ல, எங்கப்பா மீட்டிங் வரல அப்படின்னு. மீட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு, அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலிசர் மிஸ்ல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு பாருங்க. சிங்கிள் ப்ராடக்ட் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாருங்க. மற்ற கம்பெனில நம்ம இருந்திருக்கோம். இங்க இருக்கிற நெறைய பீப்பிள் எலிசர் மிஸ் முன்னாடி ப்ராடக்ட் பேஸ்ல நெறைய கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பீங்க. தலைக்கு தனி, காலுக்கு தனி, கிட்னிக்கு தனி, கணையத்துக்கு தனி, பிரஷருக்கு தனி, குழந்தைக்கு தனி, முழங்கால் வலி, மூட்டு வலி இப்படி தனித்தனியா ஒவ்வொன்னுமே. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனில இருந்தேன். விங்கிற கம்பெனி. அங்க முழங்கால் வலி, மூட்டு வலிக்கு கொலாஜன் ரூ. 600. கால்சியம் ரூ. 260. குளுக்கோசமைன் ரூ. 560. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 1300 மேல வருது. எதுக்கு? முழங்கால் வலி, மூட்டு வலிக்கு மட்டும். இதுவே கிட்னில சேலஞ்ச் இருக்கு. குளுக்கோ ஹெல்த் வேணும். கிட்னி ஹெல்த் வேணும். புரோஸ்டேட் வேணும். இந்த மாரி ப்ராடக்ட். அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2000 இப்படி மாசம் மாசம் ஒவ்வொரு இதுக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா இங்க சிங்கிள் ப்ராடக்ட். உங்களுக்கு தெரிஞ்சது முழங்கால் வலி, மூட்டு வலி குடுக்குறீங்க. ஆனா நம்ம ப்ராடக்ட் உள்ள போய் ஸ்கேன் பண்ணும். தலையில என்ன பிரச்சனை? நுரையீரல்ல என்ன பிரச்சனை? கிட்னியில என்ன பிரச்சனை? அப்படின்னு தொலைவி, அதுவா சரி பண்ணி குடுக்குது. பிளான் எடுத்துக்கங்க. 18 மாசத்துல ரூ. 40,00,00,000 சம்பாரிக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. 100% எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது ரூ. 40,00,00,000. ப்ராடக்ட் பாருங்க. வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட். வெற்றியாளர்கள் சொல்றது என்ன? 18 மாசத்துல இங்க சக்சஸ் பண்ண முடியும். நான் 100% ஒர்க் பண்ணி ரூ. 40,00,00,000 ஏர்ன் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 10% எஃபோர்ட் போட்டா கூட ரூ. 10,00,00,000 ஏர்ன் பண்ணுவேன். இது வெற்றியாளர்கள். இதுவே சாதாரண மக்கள், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்த அப்ளையன்ஸ் சரியில்ல. அவரு மட்டும் எனக்கு 2 சைடும் போட்டு குடுத்திருந்தாருன்னு வச்சுக்கங்க, இந்நேரம் நான் அவ்வளோ வாங்கியிருப்பேன். அடுத்து ஒரு நபர பார்க்குறோம். சார், அந்த நபர் எனக்கு இந்த சைடு குடுத்துருங்க சார். எதுக்கு? அவருக்கு இன்கம் வர மாரி. இது சாதாரண மக்களோட வேல. சாதாரண மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. நன்றி உணர்வு அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. வெற்றியாளர்கள் எப்பயுமே பாசிட்டிவ் சைடு இருப்பாங்க. சாதாரண மக்கள் நெகட்டிவ் சைட்லயே இருப்பாங்க. அடுத்தது பெர்சிஸ்டன்சி. இது சாதாரண மக்கள்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சாதாரண மக்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாத ஒரு பாயிண்ட். அதுவும் ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, 95% மக்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எதுக்குங்க? பெர்சிஸ்டன்சிக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதையும் தொடர்ச்சியாக செய்வது. கன்சிஸ்டன்சியாக செய்வது. தொடர்ச்சியா செய்யும்போது தான் நமக்கு சக்சஸ் வரும். தொடர்ச்சியா பண்றவங்க பார்த்தீங்கன்னா, 5% மக்களுக்கு கீழ இருக்காங்க. அதாவது இந்த புரோகிராமுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 25 பேர் வருவாங்க. ஒரு நாள் 18 பேர். காமனா பார்த்தீங்கன்னா, 13 பேர், 14 பேர். நம்ம பவர் மார்னிங் மீட்டிங். அப்ப எந்த ஒரு செயல செஞ்சாலும் தொடர்ச்சியா செஞ்சோம் அப்படின்னா, சக்சஸ் வரும். ஆ நம்ம குழுவுல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு 100 நபர் குடுத்துருக்கோம்னு வச்சுக்கங்க. நம்ம மீட்டிங்குள்ள எவ்வளோ பேருங்க வந்திருக்கோம்? அவ்வளோதான். 20, 22, 24 இதுக்கு மேல வரமாட்டேங்குது. அப்ப அவங்க இத பத்தி என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, மீட்டிங் ட்ரெய்னிங்லாம் எனக்கு எதுக்குங்க? அப்படின்னு நெனைக்கிறாங்க.
டீமில் ஆக்டிவேட்டி பண்ணணும். நம்மளோட ரெக்ரூட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணுறோம், அதை தொடர்ந்து பண்ணணும். இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு என்ட்ரி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே டபுள் ஆகும். 5% மக்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. மீதி 95% மக்கள் விட்டு விட்டு செய்கிறாங்க. அதனால தான் சக்ஸஸ் வரமாட்டேங்குது. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாமே. 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டோம். கேஸ் அடுப்பை பற்ற வச்சாச்சு. கிண்ணியில் பாலை ஊற்றி சூடு பண்ணுறோம். 5 நிமிஷம் ஆச்சு. கொதிக்க வரும்போது என்னங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் வெளியே காலிங் பெல் அடிக்கிறாங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க 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 வாங்க, என்ன விசேஷம்? எங்கள் பொண்ணுக்கு வளகாப்பு வச்சுருக்கோம். ஓகே, எத்தனாந்தேதி? வந்துடுறேன். ஓகே, சார் அன்னைக்கு ஃப்ரீ தான், வந்துடுவார். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறோம்? அடுப்பை பற்ற வைக்கிறோம். எதுக்குங்க? பால் காய்ச்சறதுக்கு. ஏற்கனவே 5 நிமிஷம் காய்ச்சிட்டோம். திரும்ப 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் போய் பற்ற வைக்கிறோம். மறுபடியும் நல்லா கொதித்து வரும்போது கொதிக்கலான்னு இருக்கும். அப்போ திரும்ப ஒரு ஃபோன் கால் வந்துடும். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வருது. லோக்கலில் உள்ள ஃபோன்னா அவாய்ட் பண்ணிடலாம். மலேசியா கால் அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ தான் பேசுவாங்க. அப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோன் பேசுகிறோம். அது மலேசியா காலை ரொம்ப நாள் கழித்து கூப்பிட்றதுனால ஒரு 20-25 நிமிஷம் ஃபோன் பேசிட்டோம். மறுபடியும் பாலை கொதிக்க வைக்கிறதுக்காக வர்றோம். மறுபடியும் பற்ற வைக்கிறோம். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு ரீடிங் எடுக்க ஒரு நபர் வந்துட்டார் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து. உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். ரீடிங் எடுத்தாச்சு. மறுபடியும் பற்ற வைக்கிறோம். ஆனால் சரியான முறையில் 15 நிமிஷம் அந்த பாலை காய்ச்சிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் கொதிச்சு வந்திருக்கும். அப்போ தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணாதனால அந்த பால் காய்ச்சுவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்குது. அப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் வெற்றி அடையணும் அப்படின்னா தொடர்ச்சியாக எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கேப் விட்டு இன்றைக்கி ஒரு நபரை பார்ப்போம், நாளைக்கு வீட்டில் தூங்குவோம், அடுத்த நாள் ஒரு நபரை பார்ப்போம், அப்புறம் ரெஸ்ட் எடுப்போம். இப்படியே விட்டு விட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் வராது. இன்னைக்கு 95% மனிதர்கள் எப்போவுமே தொடர்ச்சியாக செய்கிறது இல்லை. அவங்களோட டிசைனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. யாரோட வேலையும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இனி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி காரணம் சொல்ல மாட்டேன், எதையும் நான் தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே வெற்றியாளர்கள் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே வெற்றியாளர்கள் ஆகணும் அப்படின்னா இந்த 4 பண்பையும் கடைப்பிடிப்போம். நோ எக்ஸ்கியூஸ், அதாவது காரணம் சொல்ல மாட்டேன். கோல் ஓரியன்ட், இலக்குகள் நிர்ணயிப்பேன். ஸ்டே பாசிட்டிவ், எப்பயும் பாசிட்டிவாக இருப்பேன். பெர்சிஸ்டன்சி, எப்பயுமே எதை செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்வேன். இந்த 4ஐயும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் சக்ஸஸ்ஃபுல்